ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் டிஃப்ரெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சூட்டபுளாக ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த மாதிரி கேக் மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டா குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. எப்பவும் போல் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து காம்பினேஷனான ஒரு சட்னியும் செஞ்சு வச்சுக்கிறேன். இந்த ரெசிபி வந்து செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கலாம், புளிக்காத தயிர். இதே ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன். 1 கப்பு வந்து ரவா சேர்த்திக்கலாம், சுஜி. இப்போது இதுக்கு வந்து தயிர் எடுத்த கப்புலேயே 1/2 கப்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா பல்ஸில் ஒரே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு வந்து பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும், ஒரே ஒரு சுற்று. இப்போது இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு கூடவே வந்து நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி சேர்த்தும் போது அதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திட்டு நிறைய மல்லி இலைகள் வந்து சேர்த்திக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மல்லி இலைகள் சேர்த்தும் போது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், க்ரீனிஷாக. இந்த வெயில் காலத்தில் மல்லி இலைகள் வந்து நிறைய சேர்த்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானது. அதனால் மல்லி இலைகள் எந்த அளவுக்கு சேர்த்தணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுட் ஐட்டத்தில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். உடனே செய்கிறதுனால பேக்கிங் சோடா நம்ம அரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்து நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் பேக்கிங் சோடா தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு இட்லி மாவு பதத்துக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ நான் ஒரு வானல் வச்சுக்கிறேன். அந்த வானலில் தண்ணி வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுடலாம். நல்லா கொதிக்கணும் தண்ணி. நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஆயில் தடவி அந்த ஆயிலில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவு வந்து இதில் ஊற்றி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. அந்த ரவா வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த தட்டுக்கு வந்து நம்ம எடுத்து ஊற்றிடலாம். ஒரு கப்பில் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம், எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு. நான் வந்து கொஞ்சம் தின்னாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஸ்டாண்டு மேலே எடுத்து வச்சுட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம். இப்போது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்ம இடையில கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா நம்ம டம்ளரில் சைடில் வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே வந்து அது வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலை, அதே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பல்லு பூண்டு சேர்த்திட்டு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. தாளிப்புக்கு எப்பவும் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணால் சட்னி ரெடி. இப்போ வந்து நம்ம ஊற்றின மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது அதை எடுத்து ஒரு இப்படி குத்தி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கத்தியில் ஒட்டவே இல்லை. ஒரு ஸ்டிக்கில் வேணாலும் நீங்கள் குத்தி பார்த்துக்கலாம். இப்போது அதை வந்து வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆறின பிறகு நம்ம
இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது, நான் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஆறின பிறகு கட் பண்ணுங்கள். தொடவே முடியல தட்டு, அந்தளவுக்கு சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏன் பெரியவங்களும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த தக்காளி மல்லி இலைகள் எல்லாம் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அது வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்றது சூப்பர்பாக இருந்துச்சுன்னு எங்கள் வீட்டிலையே சொன்னாங்க எல்லாருமே. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.